கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அம்மு தான் படிப்பை முடித்தா. அம்மு படிப்பை முடித்த உடனே அவளுக்கு வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பித்தாங்க. அம்மு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா? என்னண்ணே, நீ போய் என்கிட்ட பேச பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லுண்ணே. அம்மு, நீ தான் உன் படிப்பு முடிச்சிட்டல, அதனால உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கம்மா. என்ன இவன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நம்ம கிட்ட சொல்லாமலே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கான். என் பொண்ணு வீட்டில் அவன் பொண்டாட்டிக்கு தொல்லையா இருக்கானே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே தத்தலான்னு பிளான் பண்றாங்களோ? சே, அவன் வேணா அப்படி நினைக்கலாம், இவன் இப்படி நினைக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு தான் தெரியாத நம்ம பண்றதெல்லாம் நாடகம்னு. நம்ம உண்மையான பாசமாக தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கான். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க தங்கச்சி கல்யாணத்தை பத்தி? ஏன்பா, நீ அவனுக்கு அண்ணனா இல்லாம ஒரு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ற. உனக்கு தெரியாதா உன் தங்கச்சிக்கு என்ன பண்ணணும்னு? என்கிட்ட நீ ஒன்றும் விருப்பம் கேட்க வேணாப்பா, எல்லாமே உன் இஷ்டம்தான். தங்கச்சி, நீ என்னமா சொல்ற? அண்ணே, இப்பவே எனக்கு என்னென்ன கல்யாணத்துக்கு அவசரம் வந்தது? இங்க பாருமா அம்மு, எந்த வயசுல எது பண்ணணுமோ அந்த வயசுல அதை பண்ணியே ஆகணும். நீ ஏற்கனவே படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போவே உனக்கு 24 வயசு தாண்டிடுச்சு. இதுக்கு மேலெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாதுமா. அண்ணன் பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா. சரிங்க நீ, இதுக்கு மேலே அண்ணன் இஷ்டம். அண்ணன் என்ன சொன்னாலும் ஓகே. அப்பா, என் தங்கச்சிக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை. நான் ஒரே வார்த்தை சொன்ன உடனே கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்கிட்டாலே. என்னப்பா, நான் சொல்ல சொல்ல தங்கச்சி கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு எங்ககிட்டலாம் நீ ஒரு பர்மிஷனும் கேட்க வேண்டாம். இந்த வீட்டுக்கு பெரிய ஆம்பளையே நீ தான். அதனால எல்லாமே உன் இஷ்டம் போல நடக்கட்டும். எங்கள் 2 பேர்கிட்டையும் நீ எதையுமே கேட்க வேண்டாம். உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய். சரிங்கம்மா. இவங்க 2 பேரும் சம்மதம் சொன்னதுக்கப்புறம் அருண் அம்முக்கு மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா அருண் தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வர வச்சான். அம்மு, வந்தவங்களுக்கு காஃபி கொடுமா. சரிங்க நீ. டேய், பொண்ணு வந்திருக்கா, பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துக்கோடா. ஆமாடா, அன்னைக்கு நான் பண்ண தப்ப இன்னைக்கு நீ பண்ணிடாத. தப்பு பண்ணீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க? அன்னைக்கு உன்ன மாதிரியே வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு இருந்தேன். அந்த கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சதால என் வாழ்க்கை இன்னேத்துக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே தலை குனிய வச்சுச்சுடா. அதனால தலை குனியாம தலையை நிமிந்து பொண்ணை நேரா கரெக்டா பார்த்துக்கோடா தம்பி. அப்பா போங்கப்பா. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரிப்பா, பொண்ணை பார்த்துட்டியா? பொண்ணு பிடிச்சிருக்கா? அம்மு, எல்லாருக்கும் காஃபி கொடு. சரிங்க நீ. அம்மு, மாப்பிள்ளைய பார்த்துட்டியா? மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? எனக்கு பிடிச்சிருக்கா நீ. என்ன சம்பந்தி, உங்களுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சம்பந்தி. நல்லா பார்க்க லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பொண்ணு. இந்த பொண்ணை பிடிக்காம எப்படி? அப்புறம் என்ன சம்பந்தி, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, உங்களுக்கு புள்ளைய பிடிச்சிருச்சு. அடுத்து மேல்படி வார்த்தையெல்லாம் பேசிக்கலாமா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் பிள்ளைகிட்டே பேசிக்கோங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு ஆம்பளையே அவன் தான். அவன் என்ன சொன்னானோ அதுதான் எங்களுக்கு. இங்கே பாருங்க தம்பி, நாங்கள் ஒரு நடுத்தரமான குடும்பம்தான். அதனால எங்களுக்கு இவ்வளோ வரதட்சணை வேணும், இவ்வளோ நகை வேணும்னு நாங்கள் எதையுமே கேட்க மாட்டோம். உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு அனுப்புங்க. எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இங்கே பாருங்க தம்பி, அவங்க என் பொண்டாட்டி தான் சொல்லிட்டாங்கல்ல நாங்கள் ஒரு நடுத்தரமான குடும்பம்னு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் தங்கச்சி இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்குவோம். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் கூட ஒன்றும் வசதியான குடும்பம்லாம் கிடையாது. எங்களதும் நடுத்தர குடும்பம் தான். எங்கள் தங்கச்சிக்கும் கஷ்ட நஷ்டம் எல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கா. அவனும் ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். உங்களையும் அந்த மாதிரி எந்த தொல்லையும் பண்ண மாட்டான். சரிங்க தம்பி, எங்களுக்கும் திருப்தியாக இருக்குது, உங்களுக்கும் திருப்தி. சீக்கிரமாகவே ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம் இப்படின்னு அம்முக்கு கல்யாண வார்த்தை பேசி முடிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.